Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் ரிலேட்டடான சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதன்முறையா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First வந்து பாத்தீங்க அப்படினா இந்த அப்ளிகேஷனை fill up பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. சோ முடிஞ்ச அளவு யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலையோ நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருச்சு. அதாவது ஏஜ் ரிலேட்டடான ப்ராப்ளம், 8th சர்டிஃபிகேட் உண்டான ப்ராப்ளம், இந்த மாதிரி சில விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ யாரெல்லாம் இன்னும் நீங்க அப்ளை பண்ணலையோ மறக்காம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏனா சர்வர் ப்ராப்ளம் எப்பனாலும் வரலாம். அதனால முடிஞ்ச அளவு ஒரு 2 to 3 days முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அதுதான் நமக்கு சிறந்தது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து இந்த ஏஜ் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து இந்த ஏஜ் ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டா அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்க அப்படினா எந்த ஒரு ஜாப் போஸ்டிங்க்கும், அதாவது ஓஏவா இருந்தாலும் சரி, எக்ஸாமினரா இருந்தாலும் சரி, டிரைவரா இருந்தாலும் சரி, அப்புறம் கிளீனர், ஸ்வீப்பர் இந்த மாதிரி யாருக்குனாலும் இருந்தாலும் சரி இது வந்து கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்திருந்தாங்க. சோ இந்த ஏஜ் லிமிடேஷன் சில கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்க படிச்சிருந்தாங்க அப்படினா வந்து அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கட்டாயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதுபடி வந்து ஒர்க் ஆயிட்டு தான் இருக்குது. சோ நீங்க வந்து யாராவது வந்து 8th இல்ல 10th போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படினா நீங்க வந்து ஒரு டிகிரி வச்சிருந்தீங்க அப்படினா நீங்க இந்த இடத்துல வந்துட்டு நீங்க அப்ளிகேஷன் fill up பண்றப்ப have you studied higher secondary or diploma or above அப்படினு சொன்னா இந்த இடத்துல வந்து நீங்க ஆம் அப்படினு போட்டுருக்கணும். அப்படி ஆம்னு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிடேஷன் ப்ராப்ளம் கட்டாயம் வராது. ஸோ உங்களுக்கு இன்னும் ஸ்டில் ஏஜ் லிமிடேஷன் ப்ராப்ளம் வருது, நீங்கள் வந்து ஒரு பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருக்கீங்க உதாரணமாக அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஆம் செலக்ட் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்குங்க. இல்லை நீங்கள் வந்து நான் நோ செலக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரத்தான் செய்யும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஆம்னு போட்டுக்கணும். எப்போ அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ இல்லை வந்து ஒரு +2 படிச்சிருந்தீங்க, டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயம் ஆம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிடேஷன் ப்ராப்ளம் வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8th மார்க் ஷீட் ப்ராப்ளம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் 8ஓட முடிச்சிருந்தாங்களோ அவங்களோட எஜுகேஷனை வந்து 8ஓட முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் வந்து 8th மார்க் ஷீட் உண்டான டீட்டெயில் தான் இருக்கும். இப்போ வந்து நான் யாரெல்லாம் 10th 12th டிகிரிலாம் போயிருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்துட்டு 8th மார்க் ஷீட்க்கு உண்டான எந்த ஒரு டீட்டெயிலுமே இருக்காது. ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து 10th உண்டான டீட்டெயிலே போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படியும் போடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வந்து இந்த போர்ட்டலை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் எண் தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஹைஃபன் அப்படின்ற மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹைஃபன் போட்டால் போதும். ஆனால் மற்ற விஷயங்களை டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து நீங்கள் எந்த மந்த் அண்ட் இயரை வந்து அந்த எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். ஸோ அந்த டீட்டெயிலை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன், டிஃப்ரெண்ட் ஜாப்பை வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டான டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கட்டாயம் அப்ளை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை வந்து நான் வந்து மதுரையிலையும், எக்ஸாமினர் இல்லை ஜூனியர் இல்லை சீனியர் பைலிஃப் வந்து நான் சென்னையில் நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா நீங்கள் 2 டிஃப்ரெண்ட்டான நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட்டான ஹால் டிக்கெட்டு தான் வரும். ஸோ இந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் நீங்கள் மதுரையில் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் மதுரையில் தான் போய் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினரை நீங்கள் சென்னையில் போட்டிங்கன்னா நீங்கள் சென்னையில் போய் தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சென்டர். அதாவது நீங்கள் எந்த இடத்துல போய் எக்ஸாம் எழுதணும் சென்டர் கேட்குறீங்களா அந்த சென்டர் வந்து இதுதான். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை வந்து நீங்கள் வந்து மதுரையில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மதுரையில் ஏதாவது ஒரு சென்டரில் தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும். இதேக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாமினரை கொண்டு போய் நீங்கள் விழுப்புரத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் விழுப்புரத்துக்கு தான் உங்களுக்கு சென்டர் அமையும், நீங்கள் அங்கே தான் போய் எக்ஸாம் எழுதணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்குண்டான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியும். ஆனால் 8 முடித்தவங்க எழுத மற்றும் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே வந்து சில போஸ்டிங்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சில டிப்ஸ் மாதிரி இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டு. ஸோ இப்படி தான் உங்கள் கையில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த கொஷின்ஸ்க்கு எந்த ஆன்சருன்றதை அந்த ஆன்சரை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளூ கலர் இல்லை பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு தான் நீங்கள் எழுதணும். அதுதான் 5வது பாயிண்ட்டு. ஸோ வந்து ப்ளூ ஆர் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு தான் நீங்கள் இந்த எக்ஸாமே எழுதணும். ஸோ நீங்கள் சர்க்கிள் மட்டும்தான் போடணும். உங்களுக்கு எந்த ஆன்சர் இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா
இந்த கொஷின் நம்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் ஆப்ஷன் ஏவை நீங்கள் ரவுண்டாக வந்து நீங்கள் சர்க்கிள் போடணும், ஃபீல்டு சர்க்கிள் கொடுக்கணும். ஸோ இதுதான் OMR ஷீட்டு. நீங்கள் எழுதக்கூடிய வந்து பென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ ஆர் பிளாக்கில் தான் இருக்கணும், வேறு எதை வச்சும் எழுதிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணக்கூடியது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல் கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டெஸ்ட் பேஜும் ஃப்ரீயாக இருக்கும், ஆன்லைன் குயிஸும் ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயம் ஹெல்ப் ஆகும் நீங்கள் நினச்சின்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.